திருத்தணியில் ரயிலில் பயணித்த ஒடிஷா மாநில இளைஞர் மீது சிறுவர்கள் தாக்கியது புலம்பெயர் தொழிலாளர்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் புலம்பெயர் தொழிலாளர்களின் பாதுகாப்பு குறித்து தேசிய அளவில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்திற்கு வடமாநில தலைவர்கள் மட்டுமின்றி தமிழக அரசியல் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். திருத்தணியில் தாக்குதலுக்கு உள்ளாகி சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஒடிஷா மாநில இளைஞர் சொந்த ஊர் போக வேண்டும் என்று கூறி பாதியிலேயே சென்றுவிட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மருத்துவமனையில் தங்குவதற்கு மறுத்த அவர் பயத்தில் அழுது கொண்டே தனது சொந்த ஊருக்கு போக வேண்டும் என்று மருத்துவர்களிடம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவரிடம் கையெழுத்து வாங்கிவிட்டு அனுப்பி வைத்ததாக மருத்துவமனை நிர்வாகம் கூறியுள்ளது. தமிழகத்தில் பிற மாநில நபர்கள் பாதுகாப்பாகவும் இணக்கமாகவும் வாழ்வதற்கு தகுந்த சூழல் நிலவுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் திருத்தணியில் ஒடிஷாவைச் சேர்ந்த நபர் தாக்கப்பட்டதாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 4 இளஞ்சிறார்கள் மீது சட்டப்படி உடனடியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இந்த சம்பவம் தவிர பிற மாநில நபர்கள் மீதான தாக்குதல் சம்பவங்கள் சமீபத்தில் ஏதும் நடைபெறவில்லை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த நபர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அவர்கள் வசிக்கும் பகுதிகளிலும் அவர்கள் பணியாற்றும் இடங்களிலும் போதுமான காவல் ரோந்து ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தாக்குதல் தொடர்பான வீடியோவை சமூக வலைதளங்களில் பரப்ப வேண்டாம் என்றும் அவ்வாறு பரப்பப்படுவதால் பொது அமைதி பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. திருத்தணியில் வடமாநில இளைஞர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். புத்தகம் பிடிக்க வேண்டிய கையில் அரிவாள்கள் வைத்து வடமாநில இளைஞரை சிறுவர்கள் வெட்டியது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார். மேலும் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளதற்கு இதுவே ஒரு சாட்சி என்றும் இதோடு போதைப் பொருட்கள் புழக்கத்தையும் கட்டுக்குள் கொண்டுவர வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். திருத்தணியில் வடமாநில இளைஞர் சிறுவர்களால் தாக்கப்பட்ட சம்பவம் நெஞ்சை பதைக்க வைப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இளம் பருவத்தினர் பயங்கர ஆயுதங்களை கையில் ஏந்தி போதையில் இப்படி தடம் புரள்வதை பார்க்க வேதனையாகவும் பயமாகவும் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சிறார்களின் மன ஆரோக்கியம் போதைப் பழக்கத்தால் சிதைந்து கிடப்பது சமூகத்திற்கு பெரும் ஆபத்து என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாகவும் விமர்சித்துள்ளார். திருத்தணி ரயில் நிலையத்தில் வடமாநில தொழிலாளர் ஒருவரை கஞ்சா போதையில் இருந்த 4 சிறார்கள் அரிவாளால் வெட்டி ரீல்ஸ் எடுத்த சம்பவத்தை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டித்துள்ளார். தமிழகத்தில் கஞ்சா கலாச்சாரம் பெருகியதற்கு திமுக அரசே முழு பொறுப்பு என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். பள்ளி செல்ல வேண்டிய சிறுவர்கள் போதைக்கு அடிமையாகி இத்தகைய கொடூர செயல்களில் ஈடுபடுவது மாநிலத்தின் பாதுகாப்பற்ற சூழலை காட்டுவதாகவும் போதைப் பொருள்களை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும் அன்புமணி தெரிவித்துள்ளார். திருத்தணியில் வடமாநில வாலிபர் மீது சிறுவர்கள் பட்டாக்கத்தியால் தாக்குதல் நடத்தியது அதிர்ச்சி அளிப்பதாக காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் தமிழகத்தில் புள்ளிங்கோ அச்சுறுத்தலை காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார்.